Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பீச் சைடுல ரோட் சைடு கடைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி சுவையில இருக்கிற சுண்டல் வந்து நம்ம வீட்லயே எப்படி செய்யறது அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க சுண்டல் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட்டான டேஸ்டா இருக்குங்க. இன்னைக்கு நான் ஒரு 6 மணி நேரம் வந்து இந்த சுண்டலை நல்லா ஊற வச்சிருந்தேங்க. ஊற வச்சுட்டு இன்னைக்கு நான் ஒரே ஒரு விசில் மட்டும் தான் விடுறேன். ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா சுண்டக்கடலை வெந்துருச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சிருந்தங்காட்டியும் ஒரு விசில் விட்டால் அதுவே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு 2 மணி நேரம் தான் சுண்டல் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடானதுமே கடுகு கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு உள்ளார சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டக்கடலையை உள்ளே சேர்த்துக்கோங்க. சுண்டக்கடலை வேகும் போதே கொஞ்சோண்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கூட இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த வெள்ளை சுண்டக்கடலைன்னு சொல்லும் போதே கண்டிப்பாக எல்லாத்தோட ஃபேவரட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வேக வைக்கும்போது உப்பு போடலை, அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க இன்னும் ஒரு 3 பச்சை மிளகாயை சேர்த்து போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம சேர்த்துக்கிற மிளகாய்த்தூள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கிடச்சிருக்குது. இப்போ மேலாப்பில் நல்லா ஒரு அரை மூடி தேங்காயை துருவி உள்ளார சேர்த்துக்கோங்க. தேங்காய் நிறைய சேர்க்க விரும்ப உள்ளவங்க நிறைய சேர்த்துக்கலாம், இல்லை அளவாக மட்டும் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த வெள்ளை சுண்டக்கடலைக்கெல்லாம் நம்ம நிறைய தேங்காய் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு ரொம்பவே அருமையான ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்டான சுண்டக்கடலை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீச் சைட்லலாம் கிடைக்கக்கூடிய சுண்டக்கடலோட அதே டேஸ்ட் கிடைக்கும். மேலாப்பில் நல்லா மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு பர்ஃபெக்டான வெள்ளை சுண்டக்கடலை தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இது ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.